108 திவ்ய தேசங்களுள் ஒன்றாக போற்றப்படக்கூடிய அற்புதமான திருத்தலம் திருநீர்மலை. இங்கு நாம் பெருமாளை நின்றான், நடந்தான், இருந்தான், கிடந்தான் என்ற 4 திருக்கோலங்களில் தரிசனம் செய்ய இயலும் மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு திருமங்கையாழ்வார் ஒரு முறை வழிபடுவதற்காக வருகிறார். இந்த மலையை சுற்றி வெள்ளம் சூழ்ந்திருந்தது, மழை பெய்து கொண்டே இருந்தது. பெருமாளை எப்படியாவது தரிசனம் செய்ய வேண்டும், மழை நின்ற பிறகு வெள்ளம் வடிந்த பிறகு செல்லலாம்னு அந்த ஆழ்வார் அங்கேயே தங்கி விடுகிறார். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 6 மாதங்கள் வரை மழையும் வெள்ளமும் குறையவே இல்லை. திருமங்கை ஆழ்வாரினுடைய ஆசையும் தீரவே இல்லை. 6 மாதங்களுக்கு பிறகு மழை குறைந்து வெள்ளம் வடிய தொடங்கியதும் மகிழ்வோடு பெருமாளை தரிசனம் செய்வதற்காக சென்றார். ஆழ்வாரினுடைய அன்பை கண்டு அனைவரும் வியந்தனர். நீரால் சூழ்ந்த மலையாக இருந்ததால நீர்மலை என்ற பெயர் இதற்கு ஏற்பட்டது. அதன் பிறகு சிறப்பு கருதி திருநீர்மலை என்ற பெயரில் இந்த பகுதியானது அழைக்கப்பட்டது. முதலில் இந்த பகுதிக்கு காண்டவ வனம் என்றுதான் பெயர். ஆழ்வாரும் தன்னுடைய பாசுரத்தில் இந்த பகுதியினுடைய அந்த பெயரை பதிவிட்டு பாடியிருக்கிறார். அதன் பிறகுதான் திருநீர்மலையாக இந்த திவ்ய தேசம் போற்றப்படுகிறது.